Welcome back everyone. This is Untold Story and I'm your host Muni. Today topic is kind of crucial, especially for the young adults like us who are balancing so many responsibilities. We are going to talk about boundaries and why it is important. Think of your life like a smartphone. It has a limited battery and storage, right? Boundaries are like settings that help you manage your resources. They define what drains your energy and what is not. It's not about being a pushover, it's about self care and keeping your life from getting overloaded. பவுண்ட்ரிஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு ஆக்சுவலாகவே தெரியாது. காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் செட்டிங் பவுண்ட்ரிஸ். இப்படி செட் பண்ணுறதுனால வி ஹாவ் ஃபியூ பெனிஃபிட்ஸ். ஃபஸ்ட் திங், நம்ம எல்லோரும் பண்ணுற ஒரு தப்பு தான் வச்சுக்கோங்களேன். வில் கீப் ஆன் லிசனிங் டு பீப்புள். வி ஆர் ஆல்வேஸ் available for the people. You can't be everyone's yes person all the time. We all need to understand that, and boundaries will help you to say no without feeling guilty. நோன்னு ஒரு இருக்கிறதே, ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே அது சொல்கிறதுக்கு தான். பட் நம்ம அதை சொல்கிறதே கிடையாது. முடியாது, ஐ கான்ட் டூ தேட், இதெல்லாம் சொல்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. பட் இன் ரியாலிட்டி இட் இஸ் வெரி ஹார்ட் டு சே நோ ஐ கான்ட் டூ தேட். பிகாஸ் ஆப்போசிட்டில் இருக்கவங்க தே மைட் கெட் ஹர்ட் அப்படின்ற ஒரு தாட்டில் வி டோன்ட் சே தட். பட் வி ஹாவ் டு ரைட். அண்ட் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத விட எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணால் நம்ம கேட்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா, be it a friendship, be it in a relationship, be it in a family or in your workplace, ஒரு பவுண்ட்ரி அந்த இடத்துல இல்லைன்னா அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவே அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ்டும் இருக்காது, அது ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்காது. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவலாக வேல்யூ இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஹெல்த்தின்னு நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? இஃப் யூ டோன்ட் நோ respect others' boundaries, or if others don't respect your boundaries, அப்படின்னா that relationship doesn't make any sense to me. From my perspective. ஸோ எனக்கு எப்போ ஒரு ரியாலிட்டி ஹிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட்லி ஐ ஃபெல் இன் சிக். தட்ஸ் வென் ஐ ரியலைஸ்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி இருந்திருக்கலாம் நம்ம லைஃப்பில். பிகாஸ் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு see lot of people's behavior after that moment. I realized, dude, you are wasting your energy on wrong people. You have to be so much careful after this, and you have to give some respect to yourself, that you are spoiling your mental health for others. You are wasting your time. அதை ப்ரொடக்டிவாக வேறு எங்கேயாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான், ஆர் ரீஸ்டார்ட் பண்ணது தான் திஸ் அன்டோல்ட் ஸ்டோரி. ஐ திங்க் தேங்க்ஸ் டு தெம் ஐ வுட் சே. ஸோ இட்ஸ் மை பர்சனல், ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் ஷேரிங் திஸ். Boundaries are so much important. And if you are keep on listening to others dramas, நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. பட் இஃப் யூ ஆர் கீப் ஆன் லிசனிங் டு இட், யூ மைட் ஆஃப் ஃபீல் ட்ரெயின்ட், ஓவர்வெல்ம்ட். ஸோ அதை பண்ண தேவையில்லை. இஃப் யூ செட் த பவுண்ட்ரிஸ், right, when actually people needs you, you can just listen to them. If for times சும்மா ஒரு டைம் ஷேக்காக they're talking to you, or they don't value you அப்படின்னா, you don't have to
spend so much time. You can just be with them for a while, and you can just take care of your business. I had a very huge circle in my college. Over the years கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வந்துருச்சு. பட் பை சாய்ஸ் ஐ ரெடியூஸ் மை சர்க்கிள். ஒரு அழகான ஒரு குட்டி சர்க்கிள். பட் ஈவன் தேர் ஐ forgot to draw the lines. For some people I need to remove them from my life, which made them very angry. But after some point என்ன வேல்யூ பண்ணாத ஒரு பர்சனுக்கு நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது which is wrong அப்படின்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கோங்களேன். So now I have a very healthy relationship with the people around me. I really love the folks who are currently in my circle. I really respect their care, the mutual care that we have. So thank you so much, guys. I'm really grateful that you guys are in my life. So moving to where you can set the boundaries, right? You can set the boundaries with friends, especially in relationship and in workplace, and finally in family also. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பவுண்ட்ரி செட் பண்ணமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா பண்ணணும். ஏன் பண்ணணும்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ரொம்ப ஜாலியாக பேசிப்போம். ஸோ we know how we function, right? நம்ம ரொம்ப ஈஸியாக மாற்றி பேசிப்போம், ரொம்ப ஈஸியாக கலாச்சிப்போம். we used to say lot of bullshit things to between friends, right? இப்போ ஒரு பாடி ஷேம் பண்ணுறாங்க, இல்லை இன்னொருத்தங்களை பற்றி பேசுகிறோம், இன்னொருத்த பற்றி நான் சொல்கிறனாலோ, இல்லை என் ஃப்ரெண்டு அவங்க இப்படி இருக்காங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறானாலோ, இல்லை I don't like certain things, whatever he says, whatever he do or she do. அந்த மாதிரி கேஸில் if I don't call it out, this dude he or she will keep on doing this same thing and again. அது அவனுக்கு மிஸ்டேக்னே தெரியாது. இப்போ எனக்கு அது மிஸ்டேக்னே தெரியாது. if somebody calls it out, 2 பேர் அதை கரெக்ட் பண்ணிக்க போகிறோம். கரெக்ட். that's how friendship work. we make mistake, we learn from it, we stop doing that, and we'll grow together, right? That's how every relationship works. But when it comes to friendship, அது close to heart ன்றதுனால we tend to avoid saying this. பரவாயில்ல ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டாக இருந்து உங்களை பாடி ஷேம் பண்ணுறானாலோ ஆர் யூ ஆர் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள்னாலோ யூ நீட் டு கால் இட் அவுட். நான் பண்ணியிருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸை நான் சில திங்ஸ் சொல்லியிருக்கேன் which is very much personal to them. அதை அவங்க கால் அவுட் பண்ணி நான் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். சேம் திங் ஹேப்பன் டு மீ ஆல்சோ. நான் சிலதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். தே ஸ்டாப்ட் இட் ஆல்சோ. we never had any conflict over it. we mutually respect that நானும் அவனும் அதை கால் அவுட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணோன்றது. இது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் இது இருந்தால் ஒரு ஹெல்த்தியான, ஒரு ட்ராமா இல்லாத, ஒரு லெஸ் ட்ராமா இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கேங் நமக்கு செட் ஆகும்போது தட் இஸ் ப்ரைஸ்லெஸ், கைஸ். ஸோ கிளியர்லி செட் பவுண்ட்ரிஸ் வித் இன் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அப்படி செட் பண்ணி வர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை தட். அண்ட் when it comes to relationship, நீ ஏன் இதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேசுவேன். ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பவுண்ட்ரிஸ் பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. இல்லாமல் இருந்தாலும் பேசலாம், இருந்திருந்தாலும் பேசலாம். ஸோ யா, ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட் இன் திஸ் சப்ஜெக்ட். ஸோ யா, with the consent of my friend I'm sharing this. I have a very good friend. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் she'll very much into music, and this dude doesn't like the concept of concerts itself. பட் அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு she love music, she breathe music.
ஸோ என்னாச்சுன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஹாரிஸ் கான்சர்ட் நடந்தது. ஷீ புக்ட் அ டிக்கெட். ஆனால் இவன் வந்து ஹீ செட் நோ, ஐ எம் நாட் கம்மிங் டு கான்சர்ட், ஐ ஹாவ் ஒர்க். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா ஹீ டோன்ட் கோயிங் டு கான்சர்ட், எஸ்பெஷலி அவனுக்கு க்ரௌட்னா பிடிக்காது and so many stuffs. He is not introvert at all, but he don't like this concept itself and சொன்னால இல்லையா. So what she did was she called another dude. So that dude last minute he cancelled the plan also. I have some work அப்படின்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டான். Now one ticket is available and அவங்க வந்து கேட்டப்போ he said okay, I'm coming with you. இவன் வந்து அந்த பொண்ணுக்காக தான் he is going, even though he doesn't love going to the concert, but he had a choice to not to go, but he chose to go with her, for her அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் அங்கே நடந்த ட்ராமாஸ், அங்கே நடந்த she was expecting him to dance with her and she was expecting him to sing with her. ஸோ அங்கே க்யூட்டான கப்புள் திங் எல்லாமே அவங்க வந்து பண்ணணுன்னு எதிர்பார்க்கும்போது இவன் வந்து அதை பண்ணலை. ஸோ இட்ஸ் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் சம்திங் ஹேப்பன் லேட்டர் அப்படின்ற மாதிரி. தட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். யூ மைட் ஹவ் கெஸ்ட் இட், தே ஆர் நாட் டுகெதர் ரைட் நவ். பட் நான் ஐ டோல்ட் ஹிம் தட் நீ வந்து அவங்களுக்காக போனதெல்லாம் ஜஸ்ட் பெரிய விஷயம். உனக்கு பிடிக்கலனாலும் நீ போனது பெரிய விஷயந்தான். அங்கே நடந்ததுனால நான் ஜஸ்டிஃபையும் பண்ணல, அதை நான் தப்புன்னு சொல்ல. தட் இஸ் பிட்வீன் யூ கைஸ் ஸ்பீக் அண்ட் டிசைட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். ஐம் அ தேர்ட் பர்சன் டு கமெண்ட் அபவுட் இட். நீ ஒன்று பண்ண தப்பு என்னென்னா, நீ சொல்லியிருக்கணும் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் கம்மிங் டு கான்சர்ட், ஸோ ப்ளீஸ் கோ யுவர் செல்ஃப். ஐ ரியலி லவ் கம்மிங் அவுட் வித் யூ, பட் நாட் ஃபார் த கான்சர்ட்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக லேட்டராக வந்திருக்காது. பட் அட் ஃபஸ்ட் இட்ஸ் யுவர் மிஸ்டேக். இந்த மாதிரி வந்து என்னென்ன கம்ஃபர்டபுளாக இல்லையோ அதில் நீ சொல்லாமல் இருந்தது தான் வந்து உன்னோட தப்புந்தான். இட்ஸ் ஆல்சோ யுவர் மிஸ்டேக் ஃபார் நாட் செட்டிங் எ பவுண்ட்ரி இன் அ ரிலேஷன்ஷிப். ஸோ டோன்ட் டூ இட் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு தான் சொல்ல முடிஞ்சது. வேறு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்களேன். So small things it's very small thing, but செட் பண்ணாது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக போய் முடியுதுன்னு மட்டும் பாருங்கள். அண்ட் ஃபைனலி இன் அ ஒர்க் பிளேஸ், ஐ ரியலி ஹேட் டாக்கிங் அபவுட் திஸ், எஸ்பெஷலி இன் ஒர்க் பிளேஸ். ஸோ இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஜாலியாக தான் இருக்கும். பட் வென் யூ புட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் in a new environment, definitely there will be a politics, there will be a gossips, so and so dramas. If you don't set the boundaries at the initial stage, you will suffer a lot. Please try to understand, especially in a professional workplace. நீங்கள் boundary set பண்ணலனா people will try to drag you down, because that involves career growth and so much. If you haven't set your boundary in a workplace, please try to set it. If somebody coming and talking about personal stuff, உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீ ஹார்ஷாக சொல்லலான்னு பரவாயில்ல, பொலைட்டாக சொல்லி just try to avoid it. If you keep on avoiding 2 or 3 times, okay, they'll understand that okay, they are not comfortable talking about it, let's not talk about it. இல்லை பரவாயில்ல, அவங்க வந்து என்ன பர்சனல் லைஃப் கமெண்ட் அடித்தாலும் பரவாயில்ல, இல்லை இஃப் தேர் கமெண்டிங் அபவுட் மை ஸ்கில்ஸ், யார் தேர் பேக் ஸ்டாபிங், பின்னாடி பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, அது வந்து எனக்கு நீங்கள் தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி இருந்தீங்கன்னா, end of the day you are going to suffer. So please try to set boundaries in a workplace, which is very much important than all of this. ரிலேஷன்ஷிப்பில் பரவாயில்லண்ணா, ரிலேஷன்ஷிப் கூட விட்டுடலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ்னா கூட லேட்டர் வந்து வில் ஃபிகர் இட் அவுட். பட் ஒர்க் பிளேஸில் வந்து யூ ஹாவ் டு செட் அ பவுண்ட்ரி. இல்லைனா
it's involved, as I told you, it involves career, and it involves money, it involves your mental health, it involves a lot of things, folks. So please set the boundaries in a workplace also. And finally, ஃபேமிலியில் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணணும், ஆக்சுவலாக பண்ணணும். பிகாஸ் லெட்ஸ் சே யூ ஹாவ் அ கசின், யூ ஹாவ் பிரதர்ஸ், ஆர் ஃபேமிலிலேயே வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து யூ ஹாவ் அ வெரி மச் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். நம்ம ஸ்கூலில் எல்லாத்துக்குமே இந்த இதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், வா வந்து வில் ஹாவ் அ ஃபெஸ்டிவல், போயிட்டு வந்துடலாம், 2 hours தான், போயிட்டு வந்துடலாம். நாளைக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வராங்க, நீ வந்து அவைலபிளாக இருக்கணும். இல்லை உங்கள் பிரதரோ சிஸ்டரோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 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 திங்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க வித்தவுட் யுவர் பர்மிஷன். அப்படிங்கும் போது உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும். நீங்கள் நிறைய சண்டை கூட போட்டிருப்பீங்க. பட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா, இஃப் இல்லை நோ முடியாது, ஆர் பிஃபோர் டேக்கிங் மை திங்ஸ் ஜஸ்ட் லெட் மீ நோ, ஆர் டோன்ட் டேக் இட். இந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து சின்ன சின்ன பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது ஃபேமிலிக்குள்ளே அப்படின்றது வந்து தப்பு கிடையாது. சி அவுட் ஆஃப் ஆல் திஸ், செட்டிங் அ பவுண்ட்ரிஸ் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு எதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் யூ டு டேக் அ சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப். ஒரு சின்ன 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 பவுண்ட்ரிஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும், ரிலேஷன்ஷிப்லேயும், ஒரு ஒர்க் பிளேஸ்லேயும், ஃபேமிலிலேயும் கொஞ்சம் செட் பண்ணுறதுனால எந்த தப்புமே கிடையாது. யூ வில் ஃபீல் பேலன்ஸ்ட், ஹெல்த்தி அண்ட் வே லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல். இஃப் யூ டோன்ட் செட் யுவர் பவுண்ட்ரிஸ், யூ வில் சஃபர் அ லாட். இது வந்து இன்றைக்கோ இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் யூ வில் ரியலைஸ். அட்லீஸ்ட் ரியலைஸ் பண்ணுறப்பாவது just try to set some boundaries around yourself. முக்கியமாக சொல்கிறேன், don't waste your time and energy on wrong people. Just try to set some boundaries. Lead a happy and balanced life. I hope this helps someone. Until then, bye bye from Muni. Thank you.